ஏன் இந்த மெண்டல் தாளம் போட்டு விட்டு வெளியே இதுவரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாராக இருக்கோ பார்க்கலாம். என்னடா இது? அகோர உருவத்திலே ஒரு உருவம் வந்திருக்கின்றது. அவருடைய உருவத்தை பார்த்தாயா, முகத்தை பார்த்தாயா, கருந்த நிறமாக காட்சியளிக்கிறது. நீ யாராக இருக்கா? அடிக்கோர ரூபா விருப்பம் இல்ல. இது யாராக இருக்கும்? மனிதனும் இல்லை, மிருகமும் இல்லை, ஓர ரூபமாக தோன்றுதே. யாரும் தெரியவில்லையா? கருமாறி உருமாறி இருமாறி கருமாறி உருமாறி சரியான கேட்பாங்க. ஆமா, கபாலசூரா என்று அழைத்திருக்கின்ற அப்பனா என்னுடைய பிறப்பு தெரியும். யாரு தெரியும்? ஐயா, உன்னை ஏதோ இருந்தாலும் எப்போது என்னை கபாலசூரா என்று அழைத்தாயோ என்னுடைய தாய் தந்தை யார் தந்தையே கபாலசூரா கொடுத்தவளே கருமாறி இருமாறி என்ன படித்தது நீயா? ஆமா அண்ணையே, இதுவரை என்னை படைத்தது யார் என்று தெரியாமல் அழைந்து கொண்டிருந்தேன். என்னை படைத்தவன் தேடி வருகிறேன். அநியாயம் யார் செய்குவார்? யார் செய்குவார்? இதை யார் செய்குவார்? யார் செய்குவார்? வடுமுறை
நான் மனுஷன். நான் யாரு தெரியாத ஒருத்தர் வந்து யாரா இருப்போம் எத்தனை பேருக்கு போதுன்னு கேக்குறாங்க. எத்தனை பேர் பாருங்க யார் சொல்றேன் இவதானே போடு யாரு நமக்காக உன்னை படைத்தேன் தெரியுமா? என் உலகத்தில் கருத்த மேலே ஒரு பெண் இருக்கிறது. பொம்மைகளும் ஆகியார் அவருடைய ஆணத்தை அடைக்க என் கையில் இருக்கும் கபாலத்தில் உயிர் கொடுத்து கபால சூரியனிலே உன்னை கொடுத்தேன். உன்னை பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக என்னை படைத்தாய். என்னாலே உன்னுடைய கணவனையோ சாதத்தில் படியும்படியாக செய்துவிட்டால் கபாலசூரா, கடனை முடித்துவிட்டது. ஆகையால் உன்னை கொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஆணவத்தோடு பேச வேண்டாம். என்னையா ஆமா, அது பகிரிய பிள்ளை சொன்ன வார்த்தை உன்னை அறுப்பது. பகிரிய பிள்ளை கபாலசூரா, ஒரு நிறுத்து. கபாலசூரா, நீ இருந்தால் தேவனுக்கு ஆபத்து. உன் மூர்த்திகளுக்கு ஆபத்து. ஐயா. ஆகையால் உன்னை கொல்வதற்காக வந்திருக்கின்றேன். வா, என்னை கொல்ல உன்னால் முடியுமாடி? என்னுடைய 2 விழிகளுக்கு உன்னை வார்த்தையால் எப்படி தெரியுமா தெரிகிறது? சின்ன சிறு பூச்சி போல் காட்சி அளிக்கின்றாய். என்னை கொல்ல உன்னால் முடியுமாடி? அது பிறந்த உருவம் அது பிட்டு ஆறி மாறி நான் பறந்து மாற்றி வருகிறேன். இங்கு